மனம், வாக்கு, காயம் என்ற 3 கருவிகளால் ஈட்டிய வினைகளை அனுபவித்துக் கழிக்காமல் இந்த வினைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய மார்க்கங்களும் சைவ சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற மார்க்கங்கள் அல்லது 4 வகை படிநிலைகள். இதில் சரியை என்பது உடம்பால் செய்த வினைகளுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளக்கூடிய மார்க்கம் சரியை எனப்படும். அதாவது உடம்பினால் இறைவனுக்கு தேவையான மலர்களை பறித்து கொடுப்பது, மலர்களை மாலையாக கட்டுவது, இறைவன் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆலயங்களை தூய்மை செய்வது போன்ற தொண்டுகள் அனைத்தும் சரியை நிலையில் அடங்கும். இதற்கு மனம் மற்றும் வாக்கு என்ற 2 கருவிகளும் சம்பந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அடுத்து 2வது மார்க்கமாக கிரியை மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை மார்க்கத்தில் மனம் மற்றும் வாக்கு 2ம் சம்பந்தப்பட்டு மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அல்லது அருளாளர்கள் பாடிய அருள் பாடல்களை நாமும் பாடி இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். ஆகவே இந்த 2 மார்க்கத்தின் மூலமாக இந்த 3 கருவிகளால் செய்த வினைகளை முழுவதும் நீக்கிக் கொள்ள முடியுமா என்றால் முழுவதும் நீக்கிக் கொள்ள முடியாது. வினைகளுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு குறைத்து கொள்ளவே முடியும். அந்த வினைகளை முழுவதும் போக்கி எரித்து கொள்ளக்கூடிய உபாய மார்க்கமாக யோக மார்க்கமே சொல்லப்பட்டிருக்கிறது.